சார் வாங்க சார். உங்களை பார்த்தே ஒரு 4 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அது கொஞ்சம் பொழுது போகணும்னு ஆத்தரம் வந்திருக்கீங்க. வாங்க சார். ஆமாம் தம்பி, 4 நாளாக எனக்கு வேலை இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த பக்கம் கொஞ்சம் வர முடியாமல் போச்சு. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் சார். நீங்கள் உங்கள் பக்கத்து வீடு எல்லாரும் எப்படி இருக்காங்க சார்? உங்கள் பக்கத்து வீட்டில் இன்னமும் அதே மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை போயிட்டே இருக்கா? உங்களுக்கு ஜாலியாக இருக்குமே சார். ஆமாம் தம்பி, அது பாவம் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன சார் பிரச்சனை நடந்தது? இன்னைக்கு இல்லை தம்பி, நேற்று அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அந்தப்போ ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே இந்த மாப்பிள்ளையோட அவங்க அப்பாவும் வந்திருந்தார். வந்தவர் என்னவோ சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறாரு. 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. உடனே அந்த ஐயா சொன்னார், ஏம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து நாம் எது சொன்னாலும் ஏட்டி புடியாதான் செய்கிறீங்க. ஒரு நாள் ஆகுது நீங்கள் ஏதாவது நல்லதாக செஞ்சுருக்கீங்களா? ஏம்மா உங்கள் பக்கம் தானே தப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எங்களையும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா, எங்கள் பக்கம் என்ன இருந்துச்சு, நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த ஐயா சொன்னார், தெரியாதாக்கும், மண்டபத்தில் நாங்கள் கல்யாணத்துக்கு கேட்டது ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்று. சரி போகுது, என்ன செய்ய, கல்யாணம் பேசிட்டோம் ஒரு பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி போனால் போகுது அப்படின்னு விட்டுட்டோம். சரி உங்களால் நிறைய விஷயங்களில் நல்லபடியாக நடந்துக்க முடியல. அட்லீஸ்ட்டு ஒரு கல்யாணத்துக்கு பலகாரம், சீர் பலகாரம் வைக்கிறதாவது நீங்கள் ஒழுங்காக வச்சிங்களாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா, வச்சோம்ல பலகாரம், நீங்கள் அண்டாவில் வைக்க சொன்னீங்க, நானும் வச்சேன்ல. ஆமாம் வச்ச என்ன வச்ச, அண்டாவில் பலகாரம் வச்சிங்களாக்கும் பலகாரம் அப்படின்னார். அப்புறம் என்ன சார் அந்த அம்மா செஞ்சிச்சு? ஒரே ஜாலா இருக்கு இந்த விஷயமா. ஆமாம் சார், நல்லா இருக்கேன். பக்கத்தில் உங்களுக்கு பொழுது போகுது. ஆமாம் தம்பி, அவர் சொல்கிறாரு, இந்த அம்மா பலகாரம் கிட்டதுக்கு அண்டாவில் வச்சிங்கதே. ஒரு அண்டா வாங்கினாங்க, கரெக்டு. அண்டா நிறையா பலகாரம் வச்சிங்க அப்படின்னு கேட்டார். வச்சேன் இல்லை, நிறையா தான் இருந்துச்சு அப்படின்ச்சு. என்னாம்மா நிறையா இருந்துச்சு அப்படின்னு. நாங்கள் அங்கனக்குள்ளே நின்றுட்டு இருந்தேன்னா, தம்பி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். நான் போனேன், என்னங்க அப்படின்னு. எதுக்குங்க சார் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை தம்பி, நீங்கள் கேட்டுக்கங்க இந்த அம்மா கதையை. அண்டாவில் பலகாரம் வச்சுச்சான். என்ன வச்சுச்சு தெரியுமா? அண்டா இருந்தது உண்மை, அண்டாவில் மேலே பலகாரம் இருந்தது உண்மை. தம்பி மேலே பலகாரம் இருந்துச்சு. அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட மண்டபத்துலேயே வச்சு நம்ம வந்தவங்களுக்கு, நம்ம சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் எடுத்து நானும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் தம்பி. ஒரு 10 பேர் 15 பேருக்கு தான் தம்பி கொடுத்துருப்பேன். அப்புறம் அடுத்து வரவங்களுக்கு மேலே ஒரு பேப்பர் இருந்துச்சு. சரி மேலே பேப்பருக்கு கீழே வச்சுருக்காங்கன்னு டபக்குன்னு அந்த பேப்பர் எடுத்து கையை விட்டு எடுத்தால் வெறும் பஞ்சாக வருது தம்பி. பஞ்சு, வெறும் பஞ்சாக வச்சு அரைவாசிக்கு அண்டாவில் பஞ்சை வச்சு அதுக்கு மேலந்தம்மா பேப்பரை போட்டுட்டு நல்ல பாலித்தீன் கவரை போட்டு அது மேலே மெப்பனைக்கு மேலே கொஞ்சம் பலகாரத்தை வச்சு அண்டா நிறைய பலகாரம் சொல்லி வச்சிருச்சு தம்பி. நான் தான் இங்கே எல்லோரும் சிரிச்சுட்டாங்க. எல்லாரும் மண்டபத்தில் விழுந்து சிரிக்கிறாங்க தம்பி என்னைய பார்த்து. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவு நான் அசிங்கப்பட்டுருப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த அம்மா இவ்வளோ சொல்லுதே, நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னாரு.
இது என்னது எங்கேயுமே கேட்காத புது ஐடியாவா இருக்கு. நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம் போல இருக்கே. ஐ, நல்லா இருக்கே சார். பரவாயில்லையே, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஐடியா தோணிருக்கு சார். பரவாயில்ல, இது ஒரு வெளியில நல்லாக்கே இருக்கு. அப்புறம் என்னாச்சு சார்? என்கிட்ட சொல்கிறாரு தம்பி. சொல்லிட்டு இது ஒரே ஒரு சின்ன சாம்பிள் தான் தம்பி, நிறைய கதை இருக்குது தம்பி கல்யாணத்தப்ப. எப்போ பாரு இவங்க என் பிள்ளையே சொல்லுங்க, அது பத்தாதுன்னு உங்களுக்கு தான் தெரியுங்களா. இந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியல, ஒன்றும் தெரியல. என்ன தம்பி இவங்களோட இப்படி இருக்குது. சரி நாளா நான் கொஞ்சமாவது திருத்திக்க வேண்டாமா தம்பி? இப்படி இந்த அம்மா இப்படி இவங்களே அவங்க பிள்ளைக்கு சொல்லித்தரணும்ல தம்பி. இனிமேலாவது நல்லா திருந்திக்கோங்க, நல்ல இனிமேலாவது கரெக்டாக பேசுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் கேட்குறேன் தம்பி. வேற என்ன தம்பி நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அந்த அம்மாவை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசினேன். நல்ல பையம்மா, ஏம்மா இப்படி செய்றீங்க? உங்கள் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் எவ்வளோ நகை போட்டு எவ்வளவோ குடும்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அப்புறம் சொன்னேன். சொல்லவும் அப்புறம் அந்த அம்மா, இல்லை தம்பி, எங்களால் முடிஞ்சது, அது நேராக முடிஞ்சது இவ்வளோதான் சொல்லிட்டு போங்கம்மா. எதுக்குமா இப்படி செஞ்சு பாவம் அவங்க யாரையும் இது பண்ணாதீங்கம்மா. இனிமேலாவது கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோங்க, உங்கள் பொண்ணுக்கும் அட்வைஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் தம்பி. அது சரிதான். நம்மளால முடிஞ்சது சொல்லத்தான் முடியும் சார். அவங்களா திருந்தினா தானே சார். ஆமாங்க சார், நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அவங்க தானே கரெக்டாக இருந்துக்கணும். சரிங்க சார், ரொம்ப நேராச்சு போல இருக்கு. நான் கிளம்புறேன் சார். அப்புறம் நாங்கள் என்ன இங்கே உட்காந்து சாப்பாடாக சாப்பிட போகிறோம்? ஏன் சார், நம்மளும் கிளம்புவோம்.